வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் மேக்னெட்டிக் போலாரிட்டி டெஸ்டர் என்றால் என்ன, ஒரு காந்தத்தின் நார்த் போல் மற்றும் சவுத் போல் எது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதனை 3 விதமான முறைகளில் பார்ப்போம் வாருங்கள். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் ஃபிசிக்ஸ். 1. ஃப்ரீ சஸ்பென்ஷன் மெத்தட். இது மிகவும் பழமையானதும் எளிமையானதுமான மேக்னெட்டிக் போலாரிட்டி டெஸ்டர் ஆகும். இது முற்றிலும் புவிகாந்த புலத்தினை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இங்கு ஒரு சிறிய பார் மேக்னெட்டினை நூலில் கட்டி தடையின்றி தொங்கவிட வேண்டும். அப்போது காந்தம் மெதுவாக நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு திரும்பும். இப்போது பூமியின் வடமுனையை நோக்கியுள்ள காந்தத்தின் முனையானது நார்த் சீக்கிங் போல் எனவும் மறுபக்கம் சவுத் போல் எனவும் அழைக்கப்படுகிறது. 2. மெக்கானிக்கல் மெத்தட். ஒரு தெரிந்த காந்தத்தின் முனை அருகே தெரியாத காந்தத்தின் முனையினை கொண்டு வரும்போது ஏற்படும் அட்ராக்ஷன் அல்லது ரிப்பல்சன் மூலம் போலாரிட்டியினை நாம் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் மேக்னெட்டிக் போலாரிட்டி டெஸ்டர். ஒரு மேக்னெட்டினுடைய போலாரிட்டி நமக்கு தெரியல, இது நார்த் போலா சவுத் போலா அப்படிங்கிறது தெரியல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அப்போது அந்த அன்னோன் மேக்னெட்டை இந்த டிவைஸில் இந்த இடத்துல நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு இந்த ரெட் லைட்டும் பீப் சவுண்டும் கிடச்சிது அப்படின்னா, இந்த போல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் இது வந்து நார்த் போல். அப்படி இல்லாமல் நாம் இந்த போல் வந்து இந்த இடத்துல வைக்கும்போது க்ரீன் லைட் எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போல் வந்து சவுத்து போல். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே கொண்டு போகிறோம். இப்போ கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் லைட் இங்கே எரியுது. அப்போ ரெட் லைட் எரியுதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல். இப்போ ரெட் லைட் இருக்குது, பீப் சவுண்ட் கிடைக்குது. எனவே இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் போல். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டில் ஒரு ஒயிட் டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் டாட் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நார்த் போல். அப்போ நம்ம டிவைஸ் வந்து கரெக்டாக நார்த் போலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அனதர் போல் அதை வந்து டெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதர் போலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கிட்ட கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரீன் கலர் லைட் இங்கே எரியுது. அப்போ க்ரீன் கலர் லைட் இங்கே எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போல் வந்து சவுத்து போல். இப்படி நம்ம ஈஸியாக ஒரு அன்னோன் மேக்னெட்டுடைய போலை வந்து இது நார்த் போலா சவுத் போலா அப்படிங்கிறத இந்த டிவைஸை யூஸ் பண்ணி கிளியராக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மூன்று. ஹால் எஃபெக்ட் சென்சார் மெத்தட். ஹால் எஃபெக்ட் என்றால் என்ன? ஒரு செமிகண்டக்டர் தகடுகளுக்கு காந்தப்புலம் கொடுக்கப்படும் பொழுது அதில் இயங்கும் எலக்ட்ரான்கள் ஒரு பக்கமாக தள்ளப்படுகிறது. இதனால் ஹால் வோல்டேஜ் உருவாகிறது. ஹால் வோல்டேஜின் நேர் மற்றும் எதிர்முனைகள் காந்தத்தின் வடமுனை மற்றும் தென்முனையை பொறுத்து மாறுகிறது. இதனை கொண்டு நார்த் போல் எது சவுத் போல் எது என்பதனை நாம் தெளிவாக கண்டுபிடித்து விடலாம். இங்கு காந்தத்தின் ஏதாவது ஒரு முனையினை ஹால் சென்சாருக்கு அருகில் கொண்டு செல்லும் போது எல்இடி எரிந்தால் அது காந்தத்தின் வடமுனையாகும். இதுதான் ஹால் எஃபெக்ட் மேக்னெட்டிக் போலாரிட்டி டெஸ்டர் மாடுல். இந்த மாடுலில் இங்கே இருக்கக்கூடியது தான் ஹால் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டருக்கு பக்கத்தில் மேக்னெட் வந்ததுன்னா ஒரு ஹால் வோல்டேஜ் டெவலப் ஆகிட்டு அந்த வோல்டேஜ் வந்து இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு இங்கே கிடைக்க போகுது. இப்போது போலாரிட்டி செக் பண்ணக்கூடிய ஒரு அன்னோன் மேக்னெட்டை நாம் இந்த ஹால் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கு கிட்ட கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹால் வோல்டேஜ் டெவலப் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்போ இந்த எல்இடி ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த எல்இடி இங்கே க்ளோ ஆகுதுன்னு சொன்னால் இந்த நியரர் எண்ட் ஆஃப் த மேக்னெட் வந்து நார்த் போல். இப்போது அனதர் எண்ட் ஆஃப் த மேக்னெட்டை வந்து நான் கிட்ட கொண்டு வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த எண்டு வந்து இப்போ இது வந்து சவுத் போல்னு எடுத்துக்கலாம். நண்பர்களே, மேக்னெட்டிக் போலாரிட்டியை கண்டுபிடிக்க 3 விதமான வழிமுறைகளை பற்றி பார்த்தோம். இவற்றில் சில உங்களுக்கு புதிய தகவல்களை தந்திருக்கலாம் என நம்புகின்றேன்.
இது மாதிரி சயின்ஸ் பேஸ்டு வீடியோவிற்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.